வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVSH சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம ஆட்டுத்தலை கறி கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு ஆட்டோட தலையை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண ஆட்டு தலையை இதுல போட்டுடலாங்க. க்ளீன் பண்ண ஆட்டு தலையை எல்லாத்தையும் போட்டாச்சு. பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் போட்டுடலாம். 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், இது கலருக்காக தாங்க போடுறேன், அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எல்லாம் போட்டாச்சுங்க. இதை நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க கறி. நம்ம இதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தலைக்கறி தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்னதா 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு, சின்ன கல்பாசி, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப கட் பண்ணி வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால இப்ப நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலே போதும். வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இல்ல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஆட்டு தலைக்கறியை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, வேக வச்சதை இதுல சேர்த்தாச்சு. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. உப்பு கரெக்டா இருக்கா பாத்துக்குங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்க, நல்லா சுண்டி வந்துருச்சு. 2 ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது செம்ம வாசனையா இருக்குங்க. மிளகுத்தூள் போட்டு ஒரு நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்குனா ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடிங்க. இது நம்ம இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்குலாம் சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நாங்க இப்ப ரைஸுக்கு தான் ட்ரை பண்ண போறோம். பாருங்க, சூப்பரா ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்க, கறியெல்லாம் செம்மையா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா வந்திருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. தலைக்கறி குக்கர்ல வேகும் போதே அவ்வளவு வாசனையா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.